గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నిఖిల నిగమ వేద్యో నిస్తులో వెంకటేశ నిజ చరణ సమర్చాసక్త భక్తోఘరక్షీ నివసతు హృదయే మే స్వాంగ్రి భక్తిం వితన్వన్. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. ఆపదముక్కులవాడ అనాథరక్షక గోవింద గోవింద. అఖిలాండ కోటి బ్రహ్మాండ నాయకుడు వేదవేద్యుడు పురాణ పురుషోత్తముడైనటువంటి శ్రీనివాసుడు శ్రీహరి ఇలా వైకుంఠమైనటువంటి కలియుగ ప్రత్యక్ష దైవమైనటువంటి ఆ వెంకటేశ్వర స్వామి వారి యొక్క వార్షిక నవాన్నిక బ్రహ్మోత్సవ శోభ నిన్న అంకురార్పణతో ప్రారంభమై నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவர முனையே நம. ஸ்ரீமத் வேதாந்த தேசிகாய நம. அடியேனுள்ளிருந்து என்னை ஆட்கொண்டிருக்கும் ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பிகளின் திருவடிகளே சரணம். அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானி நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் பக்தியுடன் படைக்கும் புரட்டாசி மாதத்திலே புனிதமான புண்ணியத்தை தருகின்ற ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் திருமலையிலே திகழ்கின்றது. நேற்றைய நாளில்
அங்கூரார்ப்பணம் எனும் வைபவம் மிக அற்புதமாக அரங்கேறியது. இன்று ஸ்ரீ மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக நான்மாட வீதிகளிலே நாடு நலம் பெற வீடு வளம் பெற ஒரு அருள்விழாவை அமைத்தருளுகின்றார். பரிவார தேவதைகள் என்பதாக துவாஜபட்டம், அதாவது கருடக்கொடி, சக்கரத்தாழ்வார், சேனாதிபதி என்கிற விஸ்வக்சேனர் அனைவரும் இந்த வைபவத்திலே இணைந்து ஈகபர சுகத்தை தருகின்றனர். கருடக்கொடியை பற்றி கொடியேற்ற நேரத்திலே அடிப்படையிலிருந்து படிப்படியாக கொடி ஏற ஏற நாமும் 7 மலை ஏற ஏற படியாக குலசேகர ஆழ்வார் எப்படி அருளிச் செய்தாரோ, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலி நெடியானே வெங்கடவா இதோ கருடக்கொடி, நின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன். அற்புதமான இந்த திருவைபவத்தை காண்பதற்காக விண்ணிலிருந்து தேவாதி தேவர்களும் கீழே இறங்கி வர, கீழே மண்ணிலிருந்து அடியார் பெருமக்கள் மேலே ஏறி வர, மத்தியத்திலே மதுசூதனான கோவிந்தன் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் சேவை சாதித்தருளுகின்றார். மத்தியம் என்பதே நமது இதய கமலத்தை சார்ந்ததாகும். ஆக ஒரு மனிதனுடைய பாதார விந்தம் முதல் சிரசு வரை இருக்கின்ற அவயங்கள் இருந்தாலும் கூட அந்த இதயத்திலே இதய கமலவாசன் எழுந்தருள் இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்தி பாவம். பக்திக்கு பயம் முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல, பாவம் முக்கியம். பகவானை நாம் எப்படி தரிசிக்கின்றோமோ அப்படித்தான் பகவானும் நம்மை பார்க்கிறான். அவனை நாம் எப்படி நினைக்கின்றோமோ அப்படித்தான் அவன் நமக்கு காட்சி அளிக்கிறான் என்பதாக அன்னமாச்சாரியா 33,000 பாடல்களை அருள் செய்தவர். எந்த மாத்திரமுன எவ்வொரு தலிசின அந்த மாத்திரமே நீ அவ்வளவுதான். உன்னை எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். நின்று விஷ்ணு அணுக்கோ சிவன் அணுக்கோ, யார் எப்படி பார்த்தாலும் அப்படி காட்சி கொடுப்பான் மலையப்ப சுவாமி. கோவிந்தா என்பது அகஸ்திய பெருமானால் அழைக்கப்பட்ட முதல் திருநாம். அதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது. நேரம் கருதி அடுத்து பேராசிரியர் இளையவர் தனஞ்சயன் அவர்கள் உரையாற்ற இருப்பதால் சுருக்கமாகச் சொல்லி, இந்த விஸ்வக்சேனர் என்பது வைபவத்திலே வருகின்ற போது ஆச்சாரி பெருமக்கள் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, விஸ்வக்சேனர் இப்படி வந்து கொண்டிருக்கும். இவர்தான் சேனாதிபதி. இந்த பிரம்மோற்சவத்தை சுற்றுமுற்றும் விஸ்வக்சேனர் பார்த்துவிட்டு கருவறைக்கு சென்று எல்லாம் நன்மையாக இருக்கிறது, மங்களகரமாக இருக்கிறது, பிரம்மோற்சவத்தை நடத்தலாம் என்று சொல்வதற்காக அவர் விஸ்வக்சேனராக இருக்கிறார். சக்கரம் தாங்கி வருகின்றான் என்றால் இங்கே சக்கரப்படையும் வருகிறது, நாகத்தை தாங்கியும் வருகின்றார்கள் கருடன். அனந்தன் என்பவன் ஒரு நாகம். இவர்களெல்லாம் காசிப வம்சத்திலிருந்து வந்தவர்கள். அதனால்தான் அனந்தன் என்பவன், அந்த அனந்தன் என்ற திருநாமமே பகவானுக்கு அமைந்திருக்கிறது. அனந்த சயனம் என்று சொல்வார்கள். ஆதிசேஷனை அனந்த சயனம் என்று. சக்கரம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் முன் சக்கரப் பொறியொற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்று பாடுகிறார் பெரியாழ்வார். சக்கரத்தை பற்றி பாடுகின்றார்கள் பலர்கள் என்றாலும்
பகவான் துஷ்டர்களை துவம்சம் செய்வதற்காக சக்கரத்தை வைத்திருக்கிறார், இஷ்டர்களுக்கு அருள் தருவதற்காகவும் வைத்திருக்கிறார். சக்கரம் 2 வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. உண்மையாக பார்த்தால் பொதுவாக நாம் நிறைய ஊர்களுக்கு சென்று வந்தால் பேராசிரியர் தனஞ்சயன் போல காலில் என்ன சக்கரமாக போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. அப்படி பகவான் பெரிய ஜீயர் சின்ன ஜீயர் கோஷ்டியும் செயல் அலுவலருமாக இந்த உலாவை அமைத்தருளுகின்றனர். பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீள் வாசல் பின்வட்டச் சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகழ் பெறுவேன் ஆவேனே என்று பாடி முடிக்கின்றாள் இறுதியில் குலசேகர ஆழ்வார். ஆக ஆழ்வாருடைய படி குலசேகர படி என்பது வைணவ கோயிலே மிக அற்புதமான விஷயம். இத்தனை பெரிய விழாக்கள் நடந்தாலும் கூட, என்னதான் இருந்தாலும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொல்லும் ஒரு கருத்து, ஆச்சாரியனுடைய திருவடியை பிடி, அதன் பின் தான் ஆண்டவனுடைய திருவடி. ஆகையினாலே அடியவன் எப்பொழுதும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் இந்த முதல் நாளில் கொடியேற்ற முதல் பெத்த சேஷ வாகனம் வரை உரையாற்றுவதற்காக என் உளமாற உள்ளில் உள்ளவன் அருளுகின்ற இந்த அற்புதமான அருளை ஸ்ரீசைலபூர்ண திருமலை நம்பிகள் ஆச்சாரி, முதல் ஆச்சாரியன் திருமலையில் அவருடைய கைங்கரியம் அலாத்தியானது. உடையவர் எம்பெருமானார் யதிராஜர், அவருக்கு அம்மான் ஸ்ரீசைலபூர்ண திருமலை நம்பிகள். அவரால் பெருமான் சொல்லி அமைக்கப்பட்ட ஆகாச தீர்த்தத்தால் தான் இன்றும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது என்று சொல்லி, மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ என்பதையும் சாதித்தருளி, துவஜாரோகணத்திலே முதல் ஆச்சாரியனாக திருமலையிலே எழுந்தருளியிருந்த ஸ்ரீசைலபூர்ணர் தண்ணீர் அமுது உற்சவத்தை பக்தர்கள் கேட்டு செவியில் விழுந்து, செவியில் கேட்டல்ல செவியில் விழ வேண்டும் என்கிறான் பாரதி. அதை பற்றி துவஜாரோகணத்திலே அடியேனுக்கு அருளுமாறு திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருப்பாதங்களை சரணடைந்து என்னுடன் இணைகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. புராண புருஷா கோவிந்தா, புண்டரிகாட்சா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. நந்தநந்தன கோவிந்தா, நவநீத சோர கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா. పశుపాలక శ్రీ గోవింద, పాప విమోచన గోవింద, గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. దుష్ట సంహార గోవింద,
దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద மந்திப்பாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவினையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் உயில் ஏந்தி உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து நுயிரே. வேங்கடம் அது எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அதனால்தான் எம்பெருமான் ஆனந்த விமானத்தை கொண்டவனாக இருக்கின்றான். வருடாந்திரம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவங்களில் இதோ இன்று துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடியேற்றும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடக்க உள்ளது. அந்த விழாவுக்கு முன்னோட்டமாக இதோ கருட கொடியோடு திருவீதியில் எம்பெருமான் உலா வந்து கொண்டிருக்கின்றான். பெருந்தகை கவி என்று சொல்லக்கூடிய நம்முடைய திரு ஸ்ரீ கவி ஐயா அவர்கள் எவ்வளவு அழகாக அவருடைய அந்த சிம்ம குரலில் எம்பெருமானுடைய அந்த வைபவத்தை தொடங்கி வைத்தார். அது தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரு அதிசயம். எம்பெருமான் பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பொசுங்கொண்டலாக இருக்கின்றான். தமிழே என்னை பாடும் என்று சொல்லி பின்னே சென்றானாம். அதனால்தான் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லக்கூடிய தமிழுக்கு முதன்மையான ஒரு இடமாக இந்த வேங்கடம் இருக்கின்றது. அவன் எப்படி பொலிவாக இருக்கின்றானோ நம்முடைய மண்ணும் பொலிவாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் திருமலைக்கு எழுந்தருளி
இங்கிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவன் அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான், பாபங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒன்று கொடுப்பதும் மற்றொன்று அழிப்பதும் என்கின்ற உயரிய கொள்கைகளை கொண்டவனாக இந்த திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்படியாக பக்தர்களுக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் தமிழர்களுக்கு இவன் குலதெய்வமாக இருக்கின்றான் என்பதில் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய வைபவத்தை காண வேண்டும் என்பதற்காக கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களிலிருந்து திருமலைக்கு திரண்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பக்தர்கள் மட்டுமா வந்து கொண்டிருக்கின்றார்கள்? இல்லை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளும் எம்பெருமானுடைய வைபவத்தை காண வேண்டும் என்பதற்காக இங்கே வரக்கூடியவளாக இருக்கின்றாராம். அதனால்தான் அவனுடைய அருள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதற்கு ஏற்ப அவன் எப்படி இருக்கின்றான் என்று சொன்னால், வடவேங்கடத்திலே எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கின்றான். நித்திய சூரிகளும் அவனை வணங்கக்கூடியவளாக இருக்கின்றார்களாம். சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இதற்கு புஷ்ப மண்டபம் என்கின்ற ஒரு திருநாமமும் உண்டு. அந்த புஷ்பங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அவை விகசித்திருக்கின்றனவாம். மலர்ந்திருக்கக்கூடிய மலர்களெல்லாம் உலகத்தில் மலர்ந்திருந்தாலும் இந்த திருவேங்கடத்திலே மலர்ந்திருக்கக்கூடிய அந்த மலர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கப் போகின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியிலே அதிகமாக தன்னுடைய மலர்ச்சியை கொண்டு இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். அது மட்டுமல்ல, அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய வாசம் உலகெங்கும் பரவக்கூடிய மனமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே ரிங்காரமிடக்கூடிய வண்டுகள் எல்லாம் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று 8 எழுத்து திருமந்திரத்தை வேங்கடம் முழுக்க ஒலிக்கச் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். அக்ரிணை பொருட்களிலும் அவன் இருக்கின்றான், உயர்தினை பொருட்களிலும் அவன் இருக்கின்றான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய அந்த திருநாமத்திலே இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடம் எப்பொழுதுமே எழில் பொங்கும் வேங்கடமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே இதனுடைய அந்த அருள் தன்மை பேசக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த திருவேங்கடத்தை நோக்கி தமிழகத்திலிருந்து பக்தர்கள் கால்நடையாக வந்து சேவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இவன் மீது எந்தளவுக்கு பற்றிருக்கின்றது. நெடியோன் குன்றம் என்று மாங்காட்டு மறையோன் வருகின்றானாம் வேங்கடத்திலே இருக்கின்ற எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று. அவன் ஏன் நெடியவனாக இருக்கின்றான் என்று நினைத்து பார்த்தால், இங்கே மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் விண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நித்திய சூரிகளுக்கும் இருவருக்கும் வணங்கக்கூடியவனாக இருக்கின்றானாம். மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த திருவேங்கடத்திலே எம்பெருமானுடைய அந்த அருள் அனைவருக்குமானதாக இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது நமக்கு நாம் திருவேங்கடத்திலே இருக்கின்றோம், திருவேங்கடத்திலே அவனுடைய உற்சவத்தை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதில் நாம் பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்பொழுதுமே அவன் அலங்கார பிரியனாக இருக்கின்றான். என்ன மலர் மாலைகளோடு இருக்கின்றான் பாருங்கள். எப்பொழுதுமே அவனுடைய கலைநயத்தோடு இருக்கக்கூடிய, புது பொலிவோடு இருக்கக்கூடிய, நித்திய யவ்வனன் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய யவ்வன சோபை என்பது அவனிடத்திலே இருக்கின்றது. எப்பொழுதுமே இளமையாக இருக்கின்றான் என்று சொன்னால், அவனுடைய திருமார்பிலே லக்ஷ்மி குடிகொண்டிருக்கின்றாளாம். அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், அலர்மேல் மங்கை. எவ்வளவு அழகான ஒரு தமிழ் சொல்லை நம்முடைய ஆழ்வார்கள் பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது, மலர்ந்திருக்கக்கூடிய மங்கையாக இருக்கின்றாளாம். எம்பெருமானும் மலர்ச்சி, அவனுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய மங்கையும் மலர்ச்சியாக இருக்கின்றாள். இதை பார்க்கக்கூடிய பக்தர்களும் மலர்ச்சியாக இருக்கின்றார்கள். வேங்கடத்திற்கு வரக்கூடிய அவருடைய பக்தர்களை பார்த்தால் அந்த பக்தர்களுடைய திருமுகத்திலே ஒரு மலர்ச்சி என்பது வந்திருக்கின்றது. ஏன் என்று சொன்னால், திருப்பதி வந்தாலே திருப்பம் என்கின்ற நம்முடைய தமிழர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இவனை வந்து பார்த்தாலே
எல்லா விதமான துன்பங்கள் எல்லாம் பாரமாய படைவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் என்று ஆழ்வார் சொன்னதை போன்று நானும் என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய தகப்பனார் என்று சொல்லி வழிவழியாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் ஒரே நொடி பொழுதில் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றானாம். ஐயோ, நம்முடைய பேரை சொல்லிவிட்டானே என்று நினைத்து மீதி எல்லாம் மறக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த அருமையான எம்பெருமான் அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் வேங்கடம் என்கின்ற ஒரு நிலைக்கு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் வரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தோழா நம்பினை ஓயுமே என்று ஆழ்வார் சொல்கின்றார். ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, திருவேங்கடத்தை நோக்கி அந்த பக்கமாக வணங்கினாலே உங்களுடைய பாபங்கள் எல்லாம் சென்று விடுமாம். எவ்வளவு புனிதமான ஒரு இடத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்களும் சான்றோர்களும் பக்தர்களுமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய உற்சவங்களை நாம் பார்க்கும் பொழுது அவை நித்திய உற்சவங்களாக இருக்கின்றன. நாள்தோறும் நடக்கக்கூடிய உற்சவங்கள் பல, அதே போன்று மாதந்தோறும் நடக்கக்கூடிய உற்சவங்கள் பல, 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உற்சவங்கள் பல, 6 மாதங்களுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் பல இருக்கின்றன. வருடாந்திரம் நடக்கக்கூடிய உற்சவங்கள் இருக்கின்றன. அந்த வருடாந்திரம் நடக்கக்கூடிய உற்சவத்தில் சிறப்பான உற்சவமாக இன்று மட்டுமல்ல, காலம் காலமாக யுகங்கள் யுகங்களாக பிரம்மாவே வந்து இந்த இடத்தில் அவன் இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சியை காணக்கூடியவனாக இருக்கின்றானாம். இதோ பாருங்கள், இங்கு இருக்கக்கூடிய அந்த அலங்கார பிரியனாக இருக்கின்ற எம்பெருமானுடைய சேனையோடு வரக்கூடிய அந்த புடைசூழ வரக்கூடிய நிலையை பார்க்கும் பொழுது வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர் ஆண்டாள் பிராட்டி எப்படி பாடினாலோ அப்படியல்லவா அவனுக்கு ஒரு வரவேற்பு இருக்கக்கூடியது. ஒரு ராஜ மரியாதையோடல்லவா அவன் இருக்கின்றான். அந்த ஆளுமை தன்மையோடு இருக்கக்கூடிய பொலிவை பார்க்கும் பொழுது பக்தர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை என்பது நீங்கக்கூடியதாக இருக்கின்றது. 1000 சூரியர்களுக்கு ஒப்பான ஒரு ஔஜ்ஜல்யம் என்று சொல்வார்கள். அந்த ஔஜ்ஜல்யத்தை பெற்றிருக்கக்கூடியவனாக இருக்கின்றானாம் எம்பெருமான். ஏன் என்று சொன்னால் உபயநாச்சிமார்கள் இருக்கின்றார்கள். எப்படி சௌந்தரிய சோபை என்று சொல்வார்கள். அழகுக்கு அழகு கொடுக்கக்கூடிய, ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கக்கூடியவன், மலர் மாலைகளுக்கு அழகு கொடுக்கக்கூடியவன், பட்டு வஸ்திரங்களுக்கு அழகு கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடிய இந்த திருவேங்கடமுடையான் இதோ தங்க திருச்சியில் எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாக்கியத்தை செய்தோம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். திருவேங்கடத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நம்முடைய திருமாளிகளே இருந்து கொண்டு இதோ எம்பெருமானுடைய உற்சவத்தை காண்பதற்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய பக்தி சேனல் இவ்வளவு அழகாக நேர்த்தியாக அவருடைய அந்த அழகியல் எல்லாம் உலகம் முழுக்க கொண்டு சென்று பக்தர்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் அது அருமையான ஒன்றாகவே இருக்கின்றது என்று நாம் நினைக்கிறோம். கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த நந்தநந்தன கோவிந்த நவநீத சோர கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோகுல நந்தன கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்த పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద
గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథనందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మధుసూదన హరి గోవింద మహిమ స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మత్స్యకూర్మ గోవింద వరాహ నృసింహ గోవింద గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వామన భృగురామ గోవింద ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் பக்தியுடன் வழங்கும் இந்த அற்புதமான அருள் நிறைவான திருவருள் தந்தருளுகின்ற இந்த திருக்காட்சி கொடியேற்றம் எனப்படுகின்ற இன்று மாலை நடைபெற இருக்கின்ற துவஜாரோகணத்துக்கு முன்னர் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக மலையப்ப சுவாமியும் கருட படனமும் அனந்தனும் விஸ்வக்சேனரும் பரிவார தேவதைகளும் எழுந்தருளி அருள்விழாவை அமைத்தருளுகின்ற இந்த காட்சியை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னால் பேசிய பேராசிரியர் தனுஞ்சயன் திடீரென்று வாரணமாயிரம் சூழ வலம் வந்து என்று அவருக்கு திருமண நினைவு வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். மானிடர் திருமணம் என்பது இவனுக்கு இவன் இவளுக்கு இவள் என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதுதான். ஒரு பெண்ணை பார்க்கிறோம், அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம், அது தவறி விடுவது உண்டு. அந்த பெண் ஒரு ஆணை பார்க்கிறாள், அவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று அதுவும் தவறி விடுவது உண்டு.
இது விதிப்பயனோ வினைப்பயனோ அல்ல, இறைவன் போட்ட முடிச்சு. யாருக்கு யார், இவருக்கு இவர், எந்தையும் தாயும் எந்தையும் என்று சொல்கின்றபடி அற்புதமாக சொல்வர். அப்படி ஒரு தமிழ்ச் செய்யுளை சொல்லி அவர் சொன்னார் வாரணமாயன் சொல்ல. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டும் இவருக்கு அவருக்கு என்று பெயர் சொல்லாமல் வேங்கடற்கென்னை விதிக்கிற்று என்று விட்டாள். அவள் மூலத்தையே பிடித்து விட்டாள். அதைத்தான் அவர் வாரணமாயன் சூழ சொல்லுகின்ற பொழுது, அடியனுக்கு நினைவு வந்த தையொரு திங்களும் தரைவளைக்கு தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணற்கொண்டு தெருவணிந்து அழகனு கலங்கரித்த நங்கதேவா உய்யவும் மாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன். உன்னை மட்டுமல்ல, எல்லோரையும் தொழுதிருக்கிறாள் அவள். காரணம், அந்த வேங்கடவன் கரம் பற்ற வேண்டும் என்பது. வெய்யதோ தழுமிழ் சக்கரத்தாழ்வார் வந்து கொண்டிருக்கும்போது வேங்கடற்கென்னை விதிக்கிற்றே என்று விட்டாள். அது மட்டுமா சொன்னால், தன் உடம்பில் ஆவி தங்குகிறது அவளுக்கு. ஆவி பறிபோகவில்லை. வேங்கடத்து வெங்கன்மாளுக்கு விண்ணப்பம் அனுப்புகிறார். அதே ஆண்டாள் தூது அனுப்பியிருக்கிறார். பல தூதுகள் உண்டு. பொதுவாக காளிதாசன் அனுப்பிய தூது மேக சந்தேசம் அழகாபுரி குபேரனுக்கு. சீமான் நிகமாந்த மகாதேசிகன் சுவாமிகள் எழுதியது அம்ச சந்தேசம். இவள் விண்ணியில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள் என்று ஒரு தூது அனுப்பியிருக்கிறாள். அவளும் தூது அனுப்புகிறாள். இங்கே என்ன சொல்கிறாள்? அந்த தூது போதுமோ இல்லையோ, குயிலை கூப்பிடுகிறாள், பக்கத்தில் இருப்பதை கொடுக்கிறாள், மரங்களை கூப்பிடுகிறாள், பாடும் குயில்காள். இது என்ன பாடல்? இதெல்லாம் ஒரு பாடல். நல் வேங்கட நாடார் நமக்கொரு வாழ்வைத்தால் வந்து பாடுமேன், வாழ வைத்தால் வந்து பாடுமேன். ஆடும் கருடக் கொடியுடையார் வந்தருள் செய்து, கருடக் கொடியுடையார் வந்து அருள் செய்து கூடுவாய் ஆயிழில் கூவினும் பாட்டுகள் கேட்டுமே. மிக குயில்களையும் சொல்கிறார் இந்த கருடக்கொடி. பொதுவாக தமிழ் இலக்கியங்களில் இந்த வேங்கடத்தை பற்றி மிக அற்புதமாக பேசப்பட்டது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரபத்ததே என்று சுப்ரபாதி பிரதிவாதி பயங்கரம் அன்றிருந்த அண்ணா சுவாமிகள் அருளி செய்தார். தமிழிலே இப்படி ஒன்று வேண்டுமே என்று அடியேன் நினைக்கின்ற போது, ஸ்ரீரங்கத்திலே கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையுருளகன்றது காலையம் பொழுதாய் என்று பாடியிருக்கிறார். ஆனால் இங்கே தொண்டரடி பொழிவாழ்வார் திருவருங்கப் பெருமானை பள்ளி எழுப்பியது போல பாடப்பட்ட 21 பாடலை கொண்டது இந்த பாடல். பள்ளி எழுந்தருள்வாயே என்று முடிவது போல திருவேங்கடவன் திருப்பள்ளி எழுச்சியை திருவேங்கடவா திருக்கண் மல்க என்று பாடினான். அதை அவசியம் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் செந்தமிழ் முத்தமிழ் ஆகையினால் கதிரவன் தோழியாம் கமல மலரினில், கதிரவனுக்கு தோழியாம் கமலமலர் தாமரைப்பூ, கதிரவன் தோழியாம் கமல மலரினில். இது வேறு விதமாக பேராசிரியர்கள் சொல்ல, கதிரவன் பார்க்க தாமரை மலர்ந்ததா, தாமரை மலர்ந்ததா கதிரவன் பார்த்ததா, வேறு விஷயத்துக்கு சிந்திக்க வேண்டாம். வதியும் வண்டுகள் வனங்குவளை தன் கருநிற எழிலை காணை பெறா அது, அரவணை துயிலும் அரியின் அழகிய கருமை எமக்கே உரிமை எனக் கழவி, உறக்கமுரலும் ஓவா முழங்கால் திருவேங்கடவா திருக்கண் மலர்கள். எங்கே தமிழ் இல்லையே என்று நினைத்து விடாதீர்கள். சுப்ரபாதத்திலே கௌசல்யா சுப்ரஜா மட்டுமல்ல, திருவேங்கட திருவடி துதி மங்கள வாழ்த்து எல்லாமே இருக்கின்றது. வேத காலத்திலே திருமலையை பற்றியும் திருவேங்கட முடையானை பற்றியும் பாடியுள்ளது பல விஷயமாக தெரிய வருகிறது. இதனால் என்ன தோன்றுகிறது? இந்த கலியுகம் தோன்றிய நாள் முதல்தான் கடவுள் என்பது எங்கிருந்து பெறப்படுகிறது என்ற விஷயங்களை தமிழ்ச் செய்யுள்கள் சொல்கின்றன. ஐத்திரேய உபநிஷதங்கள் ஒன்று கடவுள் மறைந்திருக்கிறார் என்று சொல்கின்ற போது சைவ சித்தாந்தத்தை பற்றியும் எடுத்துக்கொண்டு வரலாம். விறகில் தீயினன் பால் பொடு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி மேசியன்.
ஆக திருவேங்கடவன் எழுந்திருக்கும் திருமலையின் பெருமை வேதங்கள் புராணங்கள் நிறைய சொல்கின்றன. இருந்தாலும் இங்கே இந்த திருமலை இந்த கருடப்படம் வருகின்ற நேரத்தில் சொல்லித்தான் தீர வேண்டும், கேட்டுத்தான் முயல வேண்டும். இத்திருமலை வைகுந்தத்திலிருந்து கருடனால் கொண்டு வரப்பட்ட ஆதிசேஷனின் மலை உருவாக திகழ்கின்றது. அதை பற்றி விரிவாக சொல்லலாம். எங்கிருந்து தொடங்கியது, அந்த வால் எப்படி நின்றது, மத்தியம் திருமலைக்கு வந்தது எப்படி என்பதை விரிவாக சொல்வோம். ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருந்து கொண்டு வெங்கடசுவாமி வெங்கடேசன் என்று பெயர் பெறுகிறான். உலக மக்களின் துன்பத்தை போக்குகிறான். அவர்கள் போற்றும் வகையில் இருப்பதும் தெரிய வருகிறது. திருமலைக்கோயிலின் பெருமை தமிழ் இலக்கியத்தில் தொல்காப்பியம், சங்க இலக்கியங்களான 10 பாட்டு 8 தொகை மற்றும் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், 108 திருப்பதி, அந்தாதி ஆகிய நூல்கள் சிறப்பாக பேசுகின்றன என்றால், இது அனைத்து மொழிகளும் எந்த மொழியானாலும் அந்த மொழியை செய்தவன் ஆதி பகவான். அவனே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். அப்படிப்பட்ட ஒரு பகவானுக்கு பாஷை முக்கியமல்ல, பக்தனுடைய பவ்யம்தான் முக்கியம். எந்த மொழியில் அழைத்தாலும் அப்படித்தான் சொல்லி அந்த மொழி திருமொழி என்று சொல்லி செவியார ஒரு கீர்த்தனையை கேட்போம். விடியும் பொழுதில் சிறுவ
தெரியும் மங்கள ஒளியில் எங்கள் இதயம் பொங்கிய மகிழும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஒவ்வொரு படியாய் மலை மேலேறி வரிசையில் நின்று மெல்ல நகர்ந்து சந்நிதி நுழையும் என் நிலை தன்னை சொல்லவும் வருமோ சொல்லி புரியுமோ. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. நீல பெருங்கடல் நிமிர்ந்தாற் போலே நெடுமால் நின்றான் சந்நிதி உள்ளே, ஆழியும் சங்கும் வாழி எனவே வாழ்த்தும் கைகள் ஆழ்த்தும் அருளில். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. வைரம் பதிந்த பொன்முடி அழகும் பூவென் விழியும் புன்னகை உதடும் விரியும் மார்பும் குறுகிய இடையும் தழுவிய உடையும் அருள் திருவடியும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. பச்சை கற்பூரம் துளசியும் சேர்த்து வழங்கிய தீர்த்தம் விரிகள் நனையும், அன்பர்கள் கதரும் கோவிந்தன் நாமம் ஆலயம் முழுதும் எதிரொலி செய்யும். ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. சந்நிதி தன்னில் நிம்மதி சேர மன்னவன் அழகை இன்னொரு முறையும் கண்ணில் நிறைத்து எண்ணமினித்து கொண்ட சுகத்தை சொன்னவருண்டோ. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா, சுரரும் முனிவரும் பணியும் பாதா, ஆழ்கடல் வண்ணா அலை மகள் மன்னா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா, அருள்மழை பொழியும் வெங்கடரமணா. ஆனாத செல்வத்து அறம்பயரும் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே. இந்த திருவேங்கட மலையிலே ஆழ்வார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்தன என்பதை பற்றி பாசுரங்களில் மிக தெளிவாக எடுத்து எம்பிருக்கின்றார்கள். இந்த ஆழ்வார்களுடைய மனநிலை வேங்கடவனுடைய மனநிலையை ஏற்று அவன் குடிகொண்டிருக்கின்ற இந்த திருத்தலத்திற்கு ஏற்றாற்போலே
தம்முடைய மனக்கண்ணாலே இத்திருவேங்கடத்தை கண்டு அதனுடைய அருட்தன்மையை பாடல்களின் வாயிலாக எடுத்தெம்பியிருக்கின்றார்கள். ஆனாத செல்வத்து அறம்பெயரும் தற்றூழ, பூலோக வைகுண்டமாக இந்த திவ்ய திருத்தலம் இருக்கின்றது. அந்த வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அழகான பெண்டீர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். எந்த அரசும் எனக்கு தேவையில்லை. நான் அரசனாக இருந்து கொண்டு அந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் சிறுதுளியும் இல்லை என்று ஆழ்வார் வெளிப்படையாக சொல்கின்றார். அதுவும் இயற்கை அழகாக பொழிந்திருக்கக்கூடிய மலை நாட்டில் பிறந்த ஒரு ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்வார் திருவேங்கடத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மீது எவ்வளவு ஈடுபாடு கொண்டு அந்த திருவேங்கடத்திலே ஏதாவது ஒரு வஸ்துவாக ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அதனால்தான் இன்றளவும் திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய எந்த பொருளும் மலைக்கு கீழே எடுத்து செல்லக்கூடாது என்கின்ற நிலை என்பது இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களின் வாயிலாகத்தான் வெளிப்படுகின்றது. அது எப்படி இருக்கின்றதாம்? மலை வேத வெற்பு என்று சில ஆழ்வார்கள் சொன்னாலும் வேதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேதத்தின் ஒளி என்பது ஒலிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த திருவேங்கட மலை. அது மட்டுமல்ல, தேனார் பூஞ்சோலை, மலர்களை பற்றி இவ்வளவு அழகாக 99 மலர்கள் என்று சொல்வார்கள். எம்பெருமானோடு சேர்ந்து 100 மலராக நாம் பார்க்கலாம். அந்த மலர்களை போன்று இருக்கக்கூடிய இந்த திருவேங்கட மலையிலே சுனைகள் அதிகமாக நிறைந்திருக்கின்றனவாம். அந்த சுனையில் ஒரு மீனாக பிறக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் ஆழ்வார். அவர் தன்னை எந்தளவுக்கு ஒரு அரசனாக இருந்து கொண்டு தன்னை எந்தளவுக்கு கீழாக இறக்கிக் கொண்டு உயர்திணையிலிருந்து அக்ரணையாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் என்பது ஆழ்வாருக்கு வருகின்றது என்று சொன்னால், எம்பெருமான் அவன் பாதம் படிந்த இடத்தில் ஏதோ ஒரு பொருளாக இருந்தாலே போதும், அவனுடைய சம்பந்தம் வேண்டும் என்பதுதான், அவனுடைய தொடர்பு என்பது வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அவனுடைய தொடர்பு நம்மால் தொடர முடியவில்லை என்று சொன்னால் அவனுடைய திருநாமங்களை தொடர்ந்து நாம் உச்சரித்தாலே போதுமானது. நம்முடைய கவலைகளெல்லாம் அந்த திருநாமத்தில் வாயிலாக அவையெல்லாம் கலைந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றனவா. எப்படி சூரியன் வரும்பொழுது மேகங்கள் எல்லாம் கலைந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றனவோ, அதுபோல் எம்பெருமானுடைய அந்த திவ்ய சோபையான திருநாமத்தின் ஒளியை நாம் உள்ளத்திலிருந்து ஒலிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய கவலைகளெல்லாம் தீர்ந்துவிடக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நீர்மை குணம் கொண்டவனாக இருக்கின்றானாம். நீருக்கு பள்ளத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு குணம், பள்ள நாளி என்று சொல்வார்கள். பக்தர்களும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது அதிகமான பற்றை கொண்டவனாக இருக்கின்றானா. அதனால்தான் எங்கோ கோவிந்தா என்று சொன்னாலே அவன் ஓடோடி வந்து அருளக்கூடியவனாக இருக்கின்றான். பாஞ்சாலிக்கு மட்டுமல்ல, மனதை முழுமையாக ஒப்படைத்து உடலையும் மனதையும் ஆன்மாவையும் உயிரையும் அனைத்தையும் அவனுக்கு முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது அவன் நம்மை காக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்பொழுது நம்பிக்கையில்தான் இறைவன் இருக்கின்றான். எம்பெருமான் அன்பிலே இருக்கின்றான், நம்பிக்கையிலே இருக்கின்றான், அவனுடைய திருநாமத்திலே இருக்கின்றான். இப்படி எப்படி அவனை உணர முடியும் என்று சொன்னால், மனிதர்கள் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இவற்றின் வாயிலாக அவனை காணலாம். அதுதான் இதோ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி என்று சொல்வார்கள், அத்தியாபகர்கள் என்று சொல்வார்கள், ஆச்சாரியர்கள் என்று சொல்வார்கள். ஆச்சாரியர்களும் திருவேங்கடமும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எப்படிப்பட்ட
அந்த திருவேங்கடம் இன்றைக்கு பொலிவாக இருப்பதற்கு எத்தனையோ ஆச்சாரியர்கள் தம்முடைய வாழ்க்கையெல்லாம் அங்கே திருவேங்கடத்திலே முழுமையாக அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லலாம். நம்முடைய கவி ஐயா அவர்கள் சொன்னது போல தீர்த்த கைங்கரியம் என்பதற்காகவே ஒரு ஆச்சாரியர் இருந்திருக்கின்றார், புஷ்ப கைங்கரியத்திற்காக ஒரு ஆச்சாரியர் இருந்திருக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு திருவேங்கடம் என்று சொன்னால் அங்கே குடிகொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் பக்தர்கள். ஆனால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை நீங்கள் ஒரு முறை திருவேங்கடத்தை நினைத்து பார்த்தால் வழிகள் இல்லை. அங்கே குடிகொள்வதற்கான சாதாரண நிலை என்பது இல்லை. கொடிய விலங்கினங்கள் குடிகொண்டிருக்கின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்திலே எம்பெருமானுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆச்சாரியர்கள் திருவேங்கடத்திற்கு எழுந்தருளி அவனுக்கு சேவை சாதித்து இன்று நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதனால்தான் ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம். வைணவத்தில் ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் ஏன் என்று சொன்னால் அவர்கள்தான் கொண்டு வந்தார்கள். அந்த ஆச்சாரியர்கள் மூலமாகத்தான் பெருமாளை அடைய முடியும் என்கின்ற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, அந்த வேங்கடத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் திருவேங்கடமுடையான் தான் என்பதை நிலைநிறுத்தியவர்கள் கூட ஆச்சாரியர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதோ பாருங்கள், அழகான ஆண்டாள் நினைத்தது போல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று சொன்னதை போன்று அவனுடைய திருமுகம் பொலித்து கொண்டிருக்கின்றது. గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మధుసూదన హరి గోవింద మహిమ స్వరూప గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద మత్స్యకూర్మ గోవింద వరాహ నృసింహ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேரலை ஒளிபரப்பில் நேர் அலை பார்க்கடல் அலை போல இங்கே பவனி வருகிறது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத கருடன் அனந்தாழ்வான் விஸ்வக்சேனர் பரிவார தேவதைகள். இது ஒரு விழா. சங்க இலக்கியங்களிலே இந்த விழாவை பற்றி பேசுவதை பற்றியும், விழா என்பது என்ன, உற்சவம் என்பது என்ன பொருள் என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். திரு என்பது ஒரு அடைமொழி. திருவாளர், திருமிகு, திருநிறைச் செல்வன் என்று பொருள்படும். பழந்தமிழ் மக்கள் விழா என்று அழைத்தனர். அதனை பிற்கால மக்கள் திரு என்று அழைக்கின்றனர். விழாக்கள் பெரும்பான்மையாக தெய்வத்திற்கு கொண்டாடப்படுவதால் தெய்வத்தின் புனிதத்தன்மை ஒன்று இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. அதனை கருதிதான் திரு என்ற ஒரு அடைமொழி வந்து சேர்ந்திருக்கிறது. மகிழ்ச்சியில் திளைக்க வைப்பதே விழா. அவை எப்படி ஏற்பட்டன? சடங்குகளின் முறையில், அதன் அடிப்படையில். இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்னர் சடங்குகளை செய்தார்கள். ஆகமத்திலே வைகானசம், பாஞ்சராத்திரம் என்று 2 இருக்கிறது. திருமலையில் வைகானச ஆகமம் விகனச முனிவரால் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் தோன்றிய சமுதாய உணர்ச்சி, சடங்குகளின் முறை, இதை கொண்டுதான் ஒரு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன, சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். உதாரணமாக சொல்வதென்றால், திருவிழாவை பற்றி சொல்வதென்றால் பெரியார் தந்தை தந்தை முத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோண திருவிழவில். அந்தியம் பொழுதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பாடுதுமே என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார்.
இரணிய வதத்தை திருவோண திருவிழாவாக சொன்னார் என்பது குறிப்பு. காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓண விடவில் ஒளியதிர பேணி வரு வேங்கடவா என்னுள்ளும் புகுந்தாய் என்று பிரம்மோற்சவத்தை நடப்பதை பற்றி சொல்கிறார்கள். இது விழா. விழா ஒன்று கூடி சமுதாய மக்கள் ஜாதி சமயம் இல்லாமல் அனைத்து பக்தர்களும் ஒன்று கூடி வந்து அந்த விழாவை கலந்து கொண்டு தாங்களே நடத்துவது போல் ஒரு மனநிலையில் ஏற்படுத்தி கொண்டு நடப்பதுதான் விழா. அவர்கள் நடத்தினார்கள், இவர்கள் நடத்தினார்கள் என்று இல்லாமல் நாமும் அவருக்கு அந்த கைங்கரியம் செய்தோம் என்பது ஒரு விழா. அடுத்து உற்சவம். இது உற்சவம் என்பார்கள். உற்சவம் என்று சொல்வார். இது ஒரு வடமொழி சொல். உற்சவ என்று பிரிகிறது. உட் என்பதற்கு போக்குதல், சவ என்பதற்கு கடலாடிய உலகத் துன்பங்கள். அதான் வேங்கடம் என்றார்கள். எந்த வினை ஏற்படினும் வந்த வினையெல்லாம் போக வேண்டுமென்றால் இந்த வினையானைத்தான் நாம் வணங்க வேண்டும். ஆக அவன் நடத்தி காட்டுகிறான். அவ்வினை இவ்வினை எவ்வினையாயினும் இவ்வினைதான் தகுந்தது என்று நடத்தி காட்டியதால் தான் அவருக்கும் வினை வந்துதான் குபேரனிடம் கடை வாங்கினார். அவருக்கு இல்லாத குபேரனை படைத்தவன் பெருமாள். குபேரனிடமே கடன் வாங்குறானால் இது ஒரு நாடகம், தெய்வ நாடகங்கள். ஆக கடலாகிய உலகத் துன்பங்கள். உற்சவம் என்பதற்கு துன்பக் கடலை போக்குவது என விளக்கத்தை பெரியோர்கள் தருகின்றனர். இது பத்ம சம்ஹிதை அப்படி என்பதில் உற்சவம் அத்திரி சம்ஹிதையும் சொல்லுகிறது. தீமைகளை போக்கி நன்மை உண்டு பண்ணக்கூடியது என்று கூறப்பட்டுள்ளது. அதே உற்சவமானது சாந்தி, மழை, ஆரோக்கியம், நன்மை, நல்ல காலம் ஆகியவற்றை குறிக்கும் தன்மையை வெளிப்படுத்துவது. இறைவனுக்கு மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல இந்த உற்சவம். அதை நினைவு கொள்ள வேண்டும். யாகங்களுக்கு மேலானது என்று அறியப்படுகிறது. இவ்வாறு விளக்கம் பெறும் உற்சவங்கள் பழமையான நூல்கள் வாயிலாக வந்த செய்திகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த விழவு விழா என்பதே சங்க இலக்கியத்திலிருந்து வந்த ஒன்றாகும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆக இந்த திருவிழா என்பது, திரு என்றது ஒரு அடைமொழி, உற்சவ என்பது கடலாகிய உலகத் துன்பங்கள். அதைத்தான் வேங்கடம் என்று சொன்னார். வேங்கடம் எத்தனை பாவம் செய்தாலும் அவனுள் எரிந்து விடும் என்பதற்குத்தான் வேங்கடம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் சீனிவாசப் பெருமாள் கருவறையிலே சால கிராமமாக நின்று எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஒரு சிறிய சந்தேகம். 108 திவ்ய தேசங்களிலே முதல் திவ்ய தேசம் திருவரங்கம். அதற்கு அடுத்து உள்ளது வருகின்ற வரிசையிலே நீண்ட வரிசைக்கு பின் திருமலை வருகிறது. எனினும் எதற்காக இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் என்றால், அந்த கூட்டத்தை பகவான் கூட்டவில்லை. அவனை பார்த்தாலே போதும் அவன் இழுத்து கொள்கிறான். காந்தக்கள் எப்படி இரும்பை இழுத்து கொள்ளுமோ அப்படி. ஒரு க்ஷணம் என்பார்கள், ஒரு 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 வினாடி போதும். ஒரு முறை தரிசனம் செய்து விட்டாலே அடுத்த முறை பிரம்மோற்சவம் வரும் வரை உங்களுக்கு அந்த படிவம்தான் நினைவிருக்கும், பதுமையாக மக்கள் மனதிலே உதவியாக. அதனால் வைஷ்ணவ சமயத்தின் உட்பொருளே முழுமுதற் கடவுளாக கொண்ட சமயம் அது வைணவம். வைணவத்தில் 3 பொருள்கள் உண்டு. அறிவில் பொருள், அறிவுள் பொருள். அறிவில் பொருள், அறிவில் பொருள் இருக்கு. அந்த அறிவுள் உள்பொருள் இறைவன். இந்த 3 உண்மை பொருள்கள் அணைவிக்கிறார். ஆக அறிவில் பொருளை ஒரு மனிதன் ஏற்கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறான். ஒருவரை பார்த்தால் ஏதாவது சொல்லிவிட்டால் அறிவு இருக்கிறதா என்பார்கள். அதனுள் ஒரு பொருள் இருக்கிறது. அவனுக்கு இருக்கிறது, அதை வெளிப்படுத்த தெரியவில்லை, உபயோகப்படுத்த இடையவில்லை. அறிவில் பொருள். அறிவில் பொருள் இருக்கும் மட்டும் அறிவுள் பொருளும் தேவை என்பது வைணவ சித்தாந்தம். அந்த அறிவிற்குள் இருக்கும் பொருளாகத்தான்
பகவான் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானாக எழுந்தருளி இங்கே பெரிய விழாவை, மாபெரும் விழாவை, அதுவும் புரட்டு ஆசி என்று விழாவை யாரும் புரட்டி போட்டு விடாதீர்கள். மனதை புரட்டி போடாமல் இருங்கள். இந்த புனிதம் புரட்டாசி புனிதமானது. ஸ்ரீமன் நாராயணன். శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮತ್ಸ್ಯಕೂರ್ಮ ಗೋವಿಂದ ವರಾಹ ನೃಸಿಂಹ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವಾಮನ ಭೃಗುರಾಮ ಗೋವಿಂದ ಬಲರಾಮಾನುಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ அமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நேல்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினில் ஒக்கின்றதே. ஆழ்வார் எவ்வளவு அழகாக இந்த திருநாமங்களை இட்டிருக்கின்றார்கள். எம்பெருமானுக்கு அளவு கடந்த திருநாமங்களை அவர்கள் இட்டு சென்றிருக்கின்றார்கள். அமலன் என்கின்ற ஒரு பெயராம், ஆதி என்கின்ற ஒரு பெயராம், பிரான் என்கின்ற ஒரு பெயராம். அமலன் என்று சொன்னால் தூய்மையானவன். இந்த உலகத்தில் பக்தர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், நான் தான் தூய்மையானவன் என்று தனக்குத்தானே சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தூய்மை என்பது இந்த மண்ணுலகில் யாருக்கும் இல்லை. அவன் ஒருவனே தூய்மையானவனாக இருக்கின்றான். அதுதான் அமலத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, ஆதி என்கின்ற ஒரு நிலை. ஆதியும் அந்தமும் தெரியாத பரம்பொருளாக இருக்கின்றானாம். விஷல் வியாப்து என்று வடமொழியில் விஷ்ணு புராணம் சொல்கின்றது. காற்றை போன்று எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றானாம். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது காற்று. அந்த காற்றை போன்றிருக்கின்றானாம் எம்பெருமான். எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளாக இருக்கின்றான் எம்பெருமான். அதனால்தான் அவன் எங்கே தோன்றினான், எங்கே வந்து நிறைவடையக்கூடியவனாக இருக்கின்றான் என்பது யாருக்கும் அறியாத நிலையில் இருப்பவன்தான் எம்பெருமான். அதனால்தான் ஆதி என்கின்ற ஒரு சொல்லாலே ஆழ்வார் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பிரான் தன்னலமில்லாத அடுத்தவர்களுக்காகவே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய பொலிவு ஏன் இப்படி 1000 கதிர்களுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது, 1000 சூரியர்களுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது? ஏன் என்று சொன்னால் தன்னலம் இல்லாதவனாக இருக்கின்றான். யாரொருவன் தன்னலம் இல்லாதவனாக இருக்கின்றானோ அவன் இறைத்தன்மை மிக்கவனாக இருக்கின்றான். அந்த தன்மை இவனுக்காகவே இருக்கின்றது. அதனால்தான் இவன் பிரான், அமலன் ஆதி பிரான், அடியார்களுக்கு ஆட்கொள்ளக்கூடியவன். அடியவர்களுடைய மனதை பார்த்து அவருடைய மனதுக்குள்ளே நுழையக்கூடியவனாக இருக்கின்றான். அதுதான் ஆன்மாவாக இருக்கின்றான். அதைதான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் ஜீவாத்மா என்று சொன்னார்கள். அவனோ பரமாத்மா. இங்கிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜீவாத்மாக்களாக இருக்கின்றன. இந்த ஜீவாத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இந்த லோகத்தில் மனிதர்களை இயக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ இறைத்தன்மை என்பது மனதுக்குள்ளே உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆன்மாவாக இருக்கும் பொழுது எப்படி தீமைகள் ஒரு மனிதனால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதுதான் வினைகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள்.
அந்த வினையை எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் நாக்கை போன்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாம். நாக்கு எப்படி எண்ணெயையும் வெண்ணெயையும் நீரையும் சமமாக ஏற்றுக்கொள்கின்றதோ, கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, அதே போல்தான் கிரகிக்கின்ற தன்மை எம்பெருமானுக்கு இருக்கின்றதாம். எப்பொழுது உடலை விடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவிடம் ஐக்கியமாக கூடியதாக இருக்கின்றது. அந்த பரமாத்மாவோடு ஐக்கியமாவதற்காகத்தான் ஜீவாத்மா மனதுக்குள்ளே உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் தேவை, பிரம்மோற்சவங்கள் தேவை, எம்பெருமானுடைய அந்த திருநாமங்களை உச்சரிக்க வேண்டிய கடமை நமக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய அழுக்காறுகளையெல்லாம் அறுத்தெறியக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அவனை ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை இருக்கும் பொழுதுதான் அவனுடைய கடைக்கண் பார்வை நம்மெழுது விழுமாம். அவனை நம்முடைய மனதுக்குள்ளே கொண்டு வருவதற்காக நம்முடைய மனதை பழக்கப்படுத்த வேண்டுமாம். அந்த மனதை பழக்கப்படுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட விழாக்களுக்கு சென்று எம்பெருமானுடைய அந்த சௌந்தரிய சோபையை நம்முடைய கண்ணால் காணும் பொழுது அவனுடைய கண்ணிலிருந்து பிறக்கக்கூடிய ஒளி நம்முடைய மனதுக்குள்ளே சென்று நம்முடைய மனதை தூய்மையாக்கி இந்த ஆன்மாவை புனிதமாக்கி அந்த ஆன்மா பேரான்மாவோடு இயக்குவதற்கு தன்மையானதாக இருக்கும் என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆழ்வார் மிக அழகாக சொல்கின்றார், அவனுடைய கண்கள் எப்படி இருக்கின்றனவாம்? கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. எப்படியெல்லாம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஆழ்வார் எம்பெருமானுடைய திருக்கண்களை பார்த்து, திருக்கண்களுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் ஆழ்வார் பாசுரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால்தான் அவனுடைய கண்களை பற்றி செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமும் மிக அழகாக தொல்காப்பியமே சொல்கின்றது. பகையணங்கு ஆடியும் பால்வெண் சங்கமும் தகைபெரு தாமரை கையில் ஏந்தி நலம் கிளர் ஆரம் மார்பில் பூண்டு பொலம்பூ ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடியோன் நின்ற வண்ணமாம். எப்படி சிவந்திருக்கக்கூடிய கண்களாக இருக்கின்றன. அவனுடைய மேனி எப்படி இருக்கின்றது? நீருண்ட மேகம் போல ஓத வண்ணனாக இருக்கின்றான், கொண்டல் வண்ணனாக இருக்கின்றான். ஓத வண்ணன் என்று சொன்னால் கடல் நீரை போன்று வண்ணம் கொண்டவனாக இருக்கின்றானா. எங்கெல்லாம் அந்த கருமை இருக்கின்றதோ அந்த இடத்தில் குளிர்ச்சி இருக்கின்றது, அந்த இடத்தில் தான் அன்பு இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, அந்த இடத்தில் தான் பண்பு என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கின்றது. நாம் கருப்பு என்று சொன்னாலே அது ஏதோ நமக்கு தேவையில்லாதது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நீருண்ட மேகங்களை பாருங்கள், அந்த நீருண்ட மேகங்கள் வரும் பொழுது குளிர்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும். எவ்வளவு அழகாக நம்முடைய முன்னோர்கள் நீருண்ட மேகத்திற்கு மால் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றால், திருமாலாக இருக்கின்றானாம். அது கொண்டல் வண்ணன், அவனுடைய வண்ணமே எப்படி இருக்கின்றதன்? நீருண்ட மேகம் போன்று இருக்கின்றதாம். பகலும் இரவும் கலக்கக்கூடிய மாலை பொழுதை மாலுக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு மயக்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அது எந்த மயக்கமாவது இருக்க வேண்டும், அந்த மயக்கத்தில் ஒரு நன்மை இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அவன் கொடுக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. அதனால்தான் இப்பொழுது நம்முடைய கவி ஐயா அவர்கள் சொன்னதை போல அவனை பார்க்கும் பொழுது அவன் இழுத்து விடுகின்றான் காந்தத்தை போன்று என்று சொன்னால் அந்த மயக்கம் அங்கே இருக்கின்றது. யாரெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வண்ணம் அவனிடத்தில் இருக்கின்றது. அவனுடைய பார்வையும் அப்படிதான் இருக்கின்றது. ஏதோ அன்பு காட்டக்கூடிய பார்வை. கண்ணிலே நல்ல குணம் கட்டுறுதி உள்ள உடல், கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே உரைத்திடும் சொல் என்று பாரதி சொன்னதை போன்று அவனுடைய கண்களுக்குள்ளே நல்ல குணம் என்பது இருக்கின்றது. கண்கள் ஏன் சிவந்திருக்கின்றன? செங்கன் ஏன் அவன் தூங்குவதில்லையா? ஏனென்று சொன்னால் அவன் உறங்குவதில்லை. உறங்குவதை போன்று இருந்து கொண்டு இந்த பக்தர்களுக்கு எதை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இவருடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று அதை யோசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் கண்கள் சிவந்திருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் அவனுடைய கண்கள் எப்பொழுதுமே செங்கண் திருமால் என்று சொல்லக்கூடிய திருக்கண்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட கண்கள் எப்பொழுதுமே அருள் பொழியக்கூடியவர்களாக இருக்கின்றன. ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ
గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద சற்று முன் பேராசிரியர் தம்பி இளவல் தனஞ்சயன் அவர்கள் பல நாமங்கள் பகவானுக்கு அமைந்தருளி இருப்பதாக கூறினார். ஆனால் சிறந்த நாமம் கோவிந்தா என்பதுதான். பெரியோர்கள் சொல்வார்கள், பெருமாள் வெளியே உலாவை அமைத்தருளுகின்ற பொழுது
எவராவது ஒருவர் கோவிந்தா என்று அழைத்தால் போதுமாம், உடனே திரும்பி பார்க்கிறான். திருவேங்கடமுடையானுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் நினைவுக்காக ஒரு சில குறிப்புகள். அலமேலு மங்கை மணவாளன், ஏழுமலையான், கருடவாகனன், சேஷகிரியான், திருமகள் அகலமார்பன், திருமலையான், திருமாமகள் கேள்வன். கேள்வன் என்றால் பதி, சீதாபதி என்பது வடமொழி சொல். நெடியோன், நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் ஆழ்வார். பதின்மன் பாடிய பெருமாள் பாலாஜி, மலை குனிய நின்ற பிரான். மலையப்பன், மார்பில் உறையும் மணவாளன். மாலவன், அற்புதமான திருக்காட்சி. இந்த ஆரத்தி காட்சியை காண வேண்டும் என்றுதான் இந்த அகிலமெங்கும் இருப்பவர்கள் அவரவர்கள் தங்கள் இல்லங்களிலே இந்த நேரலை ஒளிபரப்பின் வாயிலாக திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானை திருவருளை பெறுமாறும் பெற்று உய்யுமாறும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். வெங்கடாச்சலபதி, பல தெய்வீக பெயர்கள் இந்த திருப்பதிக்கு அமைந்திருக்கிறது. மலைகளில் உயர்வான மலை என்பதால் இது திருமலை. 7 மலைகளின் தொகுப்பு, அதனால் 7 மலை. சமஸ்கிருதத்திலும் சப்தகிரி. சேஷாச்சலம் என்பதும் இங்கே நின்றிருப்பவன் அவன் ஒரு சேஷன். இதோ ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக வா, என்னிடம் வா, உன் வேதனையை அகற்றுகிறேன் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சாதனையை செய்ய வேண்டுமென்றால் வேதனையும் சோதனை மேற்காதவன் எந்த சாதனையும் செய்ய முடியாது. அந்த மிகப்பெரிய சாதனை ஏற்கனவே இவர் சொன்னார், திரை போட்டிருக்கிறது, மனத்தை திறந்து வைக்குமாறு என்று பேராசிரியர் குறிப்பிட்டார். அலங்காரம் என்ற வரிசையில் உனக்கும் எனக்கும் இடையே மறைக்கும் உள்ளத்திரை. உனக்கும் எனக்கும் பொதுவாக திரை போட்டிருப்பார்கள். திரை போட்டிருக்கும் நேரத்திலே நாம் தெய்வத்தை வணங்கக்கூடாது. அபிஷேகம் திருமஞ்சனம் அமைகின்ற வேளையிலே சுற்றி வரக்கூடாது என்று சொல்வார்கள். உனக்கும் எனக்கும் இடையே மறைக்கும் உள்ளத்திரை, உள்ளம் ஒரு திரை போட்டிருக்கிறது. கணக்கும் கருணை கருத்தால் விலக்கி கணிந்திருக்க. அப்போ விளக்கணும், உள்ளே இருக்கிறத விளக்கணும். சினக்கும் இரணியன் மார்பை பிளந்து தெளிந்த மறை தனக்கும் புவிக்கும் உயிர் பருள் வேங்கடத்தற் பரணே. பரணே என்று குறிப்பிட்டிருக்கிறார் பேராசிரியர். எம்பிரான் என்று சொல்வார்கள். அப்படி இறைவனுக்கும் உயிருக்கும் இடையில் நன்றாக கவனிக்கணும் ஒரு திரை இருக்கிறது. இது பொதுவாக நிவேதனம் செய்யும் போடுகின்ற திரையல்ல, மற்ற திரையல்ல. இந்த இறைவனுக்கும் இந்த உயிருக்கும் இடையில் ஒரு திரை. இந்த திரை எதனால் தோன்றியது என்பதை ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லுகிறது என்றால் வினையாக தோன்றியது. வினையால் தோன்றியது. அதனை எப்படி அகற்ற வேண்டும்? கருணை திறத்தால் கனிந்து. அந்த கருணை எப்படி இருக்கணும்? மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். காரணம், அது இனிக்கும் அளவுக்கு அந்த கருணை திறம் தேவை. ஒவ்வொரு பழமும் அப்படித்தான். மரங்களில் கூட சொல்வார்கள், அனைத்தையும் தன்னிடம் கொடுத்துவிட்டு வாழை மரம் தன் மற்றொரு மரத்தை உண்டாக்குகிறது என்று. இன்னொரு விஷயம், வாழை மரம் எதற்காக என்பது போல் பழம் கீழே விழாது, பழுத்து போனால் இலைகளும் கீழே விழாது. வாழைக்கு அந்த தன்மை உண்டு. அப்படி வாழை மரம் வழியாக வந்தவர்கள் அந்த இறைவனின் மார்பை பிளந்து நான் மறைக்கும் இந்த புவியில் உள்ள, அதாவது இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கும் உயிர்ப்பை அருளியவன் எவனென்றால் அவன் ஒருவனே திருவேங்கடமுடையான் என்று சொல்லி மங்கள ஆரத்தி அதில் சங்கமமாகி எல்லோரும் எல்லாவற்றையும் ஏழுமலையானிடமிருந்து பெறுவோமாக.
గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ